பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் புஸ்தகத்துல பர்னபா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு நபரை குறித்து சொல்லப்பட்டிருக்குதுங்க. அப்போஸ்தலர் 10:36 படி இவருடைய பெயர் யோசே. ஆனா அப்போஸ்தலர்கள் இவருக்கு வைத்த பெயர் பர்னபா. பர்னபா அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்னன்னா ஆறுதலின் மகன் அல்லது ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. எதனால இவருக்கு இந்த பெயர் வைத்தார்கள் அப்படின்னா, பர்னபாவுக்கு ஒரு கேரக்டர் இருந்துச்சு. என்னன்னா, ஒருத்தவங்க துன்பத்திலையும் உபத்திரவத்திலையும் கண்ணீர்லையும் இருக்கும்போது அவங்களுக்கு ஆறுதலா இருக்கிறாரு. அதே மாதிரி மற்றவர்களை என்கரேஜ் பண்ற ஒரு கேரக்டரா இருக்கிறாரு. அதனாலதான் சவுலை சீஷர்கள் சேர்த்து கொள்ளுகிறதற்கு பயப்படும் போது பர்னபா அவரை சேர்த்து கொண்டார் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஒருத்தவங்க கண்ணீரின் பாதையில கஷ்டமான ஒரு சூழ்நிலையில போகும்போது அவங்களுக்கு ஆறுதலாக அவங்க பக்கத்துல இருக்கணும். அதே மாதிரி ஒருத்தவங்க எல்லாவற்றையும் இழந்து சோர்ந்து போய் எல்லாராலும் கைவிடப்பட்டவர்களாக இருக்கும்போது அவங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக சேர்த்து அவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு உதவிகளை செய்து அவங்க பட்சத்துல இருந்து நம்மளால என்ன கூடுமோ அந்த காரியங்களை அவங்களுக்கு செய்து அவங்களை வளர செய்கிறவர்களாக இருக்கணுங்க. இது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். Thank you. God bless you.